नमस्ते। प्रवीण उत्तराद कहानी की परीक्षा देकर उसकी तत्वों की समीक्षा कीजिए. கஹானியோட டெஃபினேஷன் எழுதி அதோட பகுப்பாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. कहानी का जन्म. हिंदी कहानी को हम कल्प आख्यायिका लघु कथा भी कहते हैं. இந்த கற்பனை கதை, பொய்யான ஜூட்டி மூட்டி கதை, ஜூட்டி பாத் அப்படின்னா பொய்யான கதை, அப்புறம் சோட்டாசா சின்ன அப்படின்னு அர்த்தம். அந்த கதையை இந்த மாதிரியெல்லாம் சொல்லுவோம். கற்பனையானதுன்னு சொல்லுவோம், அப்புறம் பொய்யா அவங்களே இமேஜின் பண்ணி சொல்கிறது, அப்புறம் ஒரு சின்ன பிரிவு ஏதாச்சும் எடுத்து அதை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவோம். ये वास्तव में भारत की पुरानी परंपरा की ही देन है. இது நம்மளோட இந்தியாவோட பழைய காலத்தில் வந்ததுன்னு சொல்லலாம். பரம்பரா நம்ம இந்தியன் பரம்பரையில் வந்தது. மகர் பரம்பரா பாரத்தோட பரம்பரையில் வந்தது. மகர் விதேசி சன்ஸ்கார் லேக்கர் ஆயி. இந்த ஃபாரின் சன்ஸ்கார்னா ஃபாரின் பழக்கத்திலேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறாங்க. பிராச்சீன் கால்மே லம்பி கஹானியாக லிக்கி கயி. பழைய காலத்தில் பெரிய பெரிய கதைகள் எழுதுனாங்க. உண்மை 5-6 பாக் ஹோத்தே ஹே. அதில் 5-6 பெரிய பெரிய பாகங்கள் இருக்கும். ஆஜ்கல் கஹானி ஆகார் மே சோட்டி ஹோ கயி. இப்போ எல்லாம் ஆகார்னா சைஸ். இப்போ எல்லாம் கதைகள் சைஸில் ரொம்ப சின்னதாகிடுச்சு. தோபி ரொமான்சக் படுகை. ஆனாலும் இன்ட்ரெஸ்டிங் சின்னதாக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டிங் அதிகமாக இருக்குது இப்போ இருக்க கதைகளில் அப்படின்னு சொல்கிறாங்க. பழைய காலத்து கதை பெருசு, இப்போ இருக்க கதைங்க சின்னதாக இருந்தாலும் ரொமான்சக் இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஜ்கல் கி கஹானியா பிராந்த், அது பெரும்பாலும் அப்படின்னு அர்த்தம். ஆஜ்கல் கி கஹானியா பிராய் மாணவ கேந்திர ஹோத்திகை. மனிதனை மையமாக வச்சு இப்போ இருக்க கதைகள்லாம் இருக்குது. உண்மை ராஜா மந்திரி ஜெய்சே பாத்ரோங்கி அபேக்ஷா, அது இல்லாமல் ராஜா மந்திரி அப்படிங்கிற அந்த பாத்திரம் இல்லாமல், கேரக்டர்ஸ் இல்லாமல், சாதாரண சைனிக்கே லோக் ஜோ ஹமாரே ஆஸ்பாஸ் ரஹத்தே ஹே. சாதாரண கிளாஸ் நம்மளை சுற்றி இருக்கிற காமன் மக்கள் சொல்கிறாங்க. உன்ஹிகா சித்திரன் மில்தா ஹே. அவங்கள பற்றி நமக்கு பார்க்குறதுக்கு கிடைக்குது அப்படின்னு. கஹானிக்கு பரிபாஷா டெஃபினிஷன். कहानी की एक सर्वनाम परिभाषा देना मुश्किल है. கஹானிக்கு சர்வமானியனா எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு டெஃபினேஷனை கொடுக்கறதுங்கிறது இம்பாசிபிள், கஷ்டம். इसलिए हम कुछ प्रसिद्ध परिभाषाएं नीचे दे रखे हैं. இதில் சில முக்கியமான டெஃபினேஷனை நாங்கள் கீழே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று, कहानी में किसी ऐसी घटना का वर्णन होना चाहिए कि கதையில் ஏதாச்சும் ஒரு நிகழ்வு இருக்கணும். ஜிசே 1 घंटे में पढ़ा जा सके. அந்த நிகழ்வு 1 மணி நேரத்துலேயே நம்ம படிக்கக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. नंबर 2, कहानी में केवल एक ही सूचना होनी चाहिए. ஒரு இன்ஃபர்மேஷனை மட்டும் மையமாக வச்சு கதை இருக்கணும் அப்படிங்கிறாங்க. कहानी बिल्कुल गूढ़दौड़ के सम्मान होती है. कुதிரை ரேஸ் மாதிரி இருக்கணும் கதை. जिसमें प्रारंभ और अंत का अत्यधिक महत्व होता है. ஸ்டார்ட் ஆகிறதும் முடியறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அந்த கதை எப்படி தொடங்குது எப்படி முடியுது அப்படிங்கிறது மகத்துவம், இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. नंबर 4, कहानी में एक ही कथा होनी चाहिए. ஒரே ஒரு கதை தான் இருக்கணும் கதையில். கட்னாவும் கோ பரிபூர்ண பார்த்தோங்கா. அந்த நிகழ்வில் கம்ப்ளீட்டாக பரிபூர்ண பார்த்தோங்கன்னா அந்த டைலாக்ஸ் எல்லாம் சச்சயன் ஹோனா செய்யே. சச்சயன்னா லெஸ். அந்த நிகழ்வுகள் அது சொல்லக்கூடிய பாத்தம், அந்த பரிபூர்ண பாத்தம்னா அந்த நிகழ்வுகளை வர்ணிக்கக்கூடிய வார்த்தைகள் கொஞ்சமாக இருக்கணும். கொஞ்சம் வார்த்தைகளை போட்டு நல்லா கம்ப்ளீட்டாக சொல்லக்கூடிய விஷயங்களை தெளிவாக சொல்லணும். வளவலன்னு சொல்லிக்கிட்டே போனால்
நிறைய நேரம் இழுக்கும் அப்படி, அப்புறம் கதை நீளமாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானி பஸ் கஹானி ஹோத்திக, கதை கதையாக தான் இருக்கணும் அப்படின்னு சைனேந்திர குமார் அவர் வந்து சொல்லியிருக்கார். இந்த ஒருத்தரோட பேர் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கஹானி லிக்னா ரெயில் கி பட்ரி பர் செல்னேக்கே சம்மான் ஹே, கதை எழுதுறது வந்து ரயில்வே தண்டவாளத்தில் நடக்கிற மாதிரி அப்படின்னு சொல்கிறாங்க. ரயில் பட்ரி பர் செல்னேக்கே சம்மான் ஹே அப்படின்னு, ரயில் பட்ரியில் நடக்கிற மாதிரி அப்படின்னு. 7th one, आर्याई का एक निश्चित लक्ष्य या प्रभाव को रखकर लिखा गया एक नाटकीय அக்கியான் மாத்திர ஹே. இந்த ஆர்யாயிக்கா அப்படிங்கிறது வந்து ஒரு சிறுகதை. அது வந்து ஏக்கு நிச்சித்த லட்சியம், ஒரு நிச்சயமான ஒரு லட்சியத்தை வச்சும் பிரபாவ் ஹோக்கர் அதில் தாக்கமடைந்து லெக்காகையா எழுதப்பட்ட ஒரு நாடக வடிவிலான நாடகிய அக்கியாயனா கதை, ஒரு நாடக வடிவிலான ஒரு சிறுகதை அப்படின்னு சொல்கிறாங்க. சாகித்யாலோச்சன் ஷியாம் சுந்தர் தாஸ் எட்கர் எலின் கா கஹனா ஏ ஹை கி, எட்கர் எலினும் ஷியாம் சுந்தர் தாஸ் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சோட்டி கஹானி ஏக் ஐசா அக்கியாயன் ஹே. छोटी कहानी எப்படியாப்பட்ட கதைன்னு கேட்டால், जो इतना छोटा है कि एक बैठक में जा सके, एक बैठक में पढ़ा जा सके, ஒரே சிட்டிங்கில் உட்காந்தோடனே படிக்கிற மாதிரி இருக்கணும் கதைகள்னா அப்படிங்கிறாங்க. கஹானிக்கே தத்துவ, கதைகளில் வந்து எத்தனை தத்துவம்னா அதோட இது பார்க்கலாம் எத்தனை டைப்புன்னு, என்னென்ன டைப்பில் எழுதலாம் பிரின்சிபல்ஸ். கஹானிக்கே சே தத்துவமானே கயே ஹே, 6 டைப்பில் இது பண்ணலாம். அதுக்கு முக்கியமாக 6 முக்கியமாக இருக்குது. கதைகளுக்கு வந்து 6 இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்று மெயினான கதை இருக்கணும், மெயின் கதாவஸ்து கதை. சரித்திர சித்திரன், அதில் வர கேரக்டர் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கணும். கதாபக்தன் ஸ்கிரிப்ட் ரைட்டிங், அவங்க என்னென்ன பேச போகிறாங்கங்கிறது தெளிவாக இருக்கணும். வாத்தாவரன் சுற்றிலும் இருக்கக்கூடிய என்வரான்மெண்டல் சரௌண்டிங் அந்த இது இருக்கணும். உத்தேசி, இந்த கதை வந்து சொசைட்டிக்கு என்ன உத்தேசியம் என்ன கொடுக்குது அப்படின்ட்டு இருக்கணும். பாஷா சைலி, எப்படியாப்பட்ட வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க எழுதியிருக்காங்க அப்படிங்கிறதும் மென்ஷன் பண்ணணும். அது நல்லா இருந்துச்சுன்னா கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்ட்டு. கதாவஸ்து, மெயின் கதை. கஹானிக்கு கதாவஸ்து சன்ஷிப்த் ஹோத்தி ஹே, அப்போ வந்து ஷார்ட்டாக இருக்கணும். ஒரு கதை வந்து ஷார்ட்டாக இருக்கணும். கஹானிக்கா கதானக்கு லிப்பி லிக்காவட்டுன்னு அர்த்தம். கதானக்குனா லிப்பி லிக்காவட்டு. லிக்காவட்டு ஆரம்ப होकर किसी प्रकार के संघर्ष के द्वारा विकसित होता हुआ चरण स्थिति को पहुंच जाता है. கதை வந்து ஆரம்ப ஹோக்கர், கதை வந்து துவங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து லடாய் சங்கர்ஷ்னா என்ன, ஒரு சண்டை மாதிரி சண்டை வந்து அந்த சண்டை கொஞ்சம் டெவலப் ஆகி லாஸ்ட்டாக முடிவுக்கு வந்துடணும். முடிவுக்கு வந்து கதையை முடிக்கணும் அப்படிங்கிற. கதை தொடங்கி நடுவில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை சொல்லி அந்த பிரச்சனை டெவலப் ஆகி அப்புறம் டக்குன்னு முடிவுக்கு வர்றது தான் கதை அப்படிங்க. கஹானி சமக்தாரிக்கு மத்தலப் கிளிட்டர், மின்னக்கூடியதாக இருக்கணும். 6 அப்பிரத்யாசித் தங்குசே அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட், மத்தலப் தேஜ்னு கூட சொல்லலாம், வேகமாகன்னு சொல்லலாம். சமக்தாரிக் அல்லது தேஜ் ஆர் தேஜ் டங்குசே, தேஜ்னு கூட இந்த இடத்துல நீங்கள் போட்டுக்கலாம். தேஜ் டங்குசே அந்து ஹோ ஜாத்திக, வேகமாக கிளிட்டராக இருக்கணும், அது வேகமாக அதோட முடிவு இருக்கணும் அப்படின்னு, முன்னக்கூடியதாக இருக்கணும். மத்தலப் சொல்லக்கூடிய செயல் வந்து நல்லா கிளிட்டராக இருக்கணும், நல்ல ஹைலைட்டாக இருக்கணும், பட் வந்து நல்ல முடிவு இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிமே ஏ கியா தோ குமாவு உஸ்கி ரொமாஞ்சக்தா கோ படா தேத்தா ஹே, கதையில் வந்து 1 or 2 ட்விஸ்ட், 1 அல்லது 2 ட்விஸ்ட் மோடு, ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட் இருக்கணும். அப்போ தான் அது கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அது நல்ல விறுவிறுப்பாக போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிக்கே 3 பிரகார்க்கே பார்த்தா 3 டைப் இருக்குது. யதா, அதாவது கட்டனா பிரதான், நிகழ்வை வச்சு கதை சொல்கிறது கதை இருக்கும். இல்லைன்னா சரித்திர பிரதான், கேரக்டரை வச்சுருக்கோம். அல்லது பாவு பிரதான், ஃபீலிங்ஸை வச்சுருக்கலாம் அப்படின்னு இருக்காங்க. சரித்திர சித்திரன், ஆஜ்கல் கஹானிமே சரித்திரன் ஆறு பாவாவிக்து கோ அதிக்,
கேரக்டரும் ஒருத்தரோட ஃபீலிங்ஸும் இப்போ இருக்க கதைகள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. महत्व दिया जाता है இப்போ எல்லாம் அதிகமாக அதுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. கஹானி மே பாத்ரோं की संज्ञा की कम रहती है. கதைகளில் வந்து கேரக்டர் அம்மா தாத்தா பாட்டி மாமா மாமி இப்படி வர்ற கேரக்டர்கள் வந்து குறைஞ்சி போயிடுச்சு. உஸ்கே व्यक्तिगत्व की झलक அதோட பர்சனாலிட்டியோட ஜலக்னா கிளிட்டர் அதோட தனித்தன்மை ஜலக் उनके चरित्र चित्रण पर ही पड़ता है. அந்த கேரக்டர் மேலே தான் விழுகுது. पात्रों का चरित्र चित्रण स्वाभाविक सजीव सुलभ होना चाहिए. கேரக்டரோட அந்த பாத்திரத்தோட கேரக்டர் அந்த கதையில் நடிக்கக்கூடிய பாத்திரங்களோட கேரக்டர் வந்து நேச்சுரலாக இருக்கணும், நல்லா அழகாக இருக்கணும், ஆறு சுலபு எளிமையாக சுலபு ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா ஹோனா செய்ய. உசே व्यक्तिगत्व पूरन भी होना चाहिए. அந்த மனிதன் நடிக்கக்கூடிய மனிதனுக்கு ஃபிட் ஆகுதா அப்படின்னும் பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. கதாபக்தன் कहानी कदाभक्तना डायलॉग அப்படி சொல்லலாம். कहानी में कदाभक्तन का अत्यंत महत्वपूर्ण स्थान है. இந்த கதைக்கு வந்து எழுதக்கூடிய அந்த டயலாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நல்ல கதையாக இருந்தால் தான் நல்ல விறுவிறுப்பாக எழுத்து போகும். கதாபக்தன் கேஸ் சஹாரே கதையோட சஹாரே தான் வச்சு தான் கதானக் ஆகே படுத்தா ஹே. ரைட்டிங் லிப்பி வந்து நல்ல விறுவிறுப்பாக போகும். உஸ்கே பாத்ரோं का परिचय भी मिलता है. அதுலேயே வந்து கேரக்டர் என்னென்ன கேரக்டர் எப்படி எப்படி பரிச்சயம் கிடச்சிரும். பரிச்சயம்னா அவங்கள இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது. கதாபக்தன் கோ சஜீவ் சமக்தார்பூர் மத்தலப் சஜீவ் நல்லா அலங்கரிக்கப்பட்டிருக்கணும். சமக்தார் பூரன் மத்தலப் கிளிட்டர் அடிக்கக்கூடியதாக இருக்கணும். பரிஸ்திதி மத்தலப் அந்த ஃபுல்லாக ஸ்டைலாக என்வரான்மெண்ட் அந்த சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அனுகுல் ஹோனா चाहिए. அந்த பரிஸ்திதிக்கு சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பாசிபிலிட்டியாக இருக்கணும். அனுகுல்னா பாசிபிலிட்டி ஹோனா चाहिए. कहानी में निर्धक और व्यर्थ की वार्तालाप के लिए स्थान नहीं है. கதையில் வந்து நிர்தக்னா பாயிண்ட்லெஸ் ஆர் வியர்த்னா வேஸ்ட்டு. பாயிண்ட் இல்லாமல் வேஸ்ட்டாக வார்த்தலாப்னா டைலாக் வந்து டைலாக்லேயே ஸ்தானு நகி அந்த மாதிரி வெட்டியாக இங்கே டைலாகுக்கு கதையில் இடமே இல்லை. ஏன்னா அப்படி இருந்துச்சுன்னா நேரம் வேஸ்ட் ஆகும், கதை வந்து பெருசாகிடும். அப்படி வேஸ்டான டைலாகு போடவே மாட்டாங்க அப்படின்னு. வாத்தாவரன் கஹானி மே வாத்தாவரன் க ஸ்தானு உத்னா மகத்துவபூர்ண நகிக. கதையில் வந்து வாத்தாவரனுக்கு வந்து அவ்வளவு இம்பார்ட்டன்ட் தரதில்ல. தேஸ் கால் கி ஸ்பஷ்டதா और परिस्थिति का विवरण आदि देने के लिए वातावरण का चित्रण किया जाता है. எந்த நாடு எந்த காலத்தில் அதை வந்து கிளியர் பண்ணுறதும் அந்த சுச்சுவேஷனை परिस्थिति का विवरण அந்த சுச்சுவேஷனோட விவரன் देने के लिए वातावरण चरित्रण किया जाता है. वातावरण சொல்லப்படுதுன்னு சொல்கிறாங்க. प्रसाद जी की कहानियों में वातावरण पर अधिक जोर दिया गया है. பிரசாத் ஜியோட கதையில் வந்து வாத்தாவரனுக்கு வந்து அங்கே சுற்றியில் இருக்க என்வரான்மெண்ட்டுக்கு வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருக்காங்க. அப்போலாம் புரஸ்கார் நாமக் கஹானி சே ஏக் நமுனா தேக்கிங்க. புரஸ்கார் அப்படிங்கிற கதையிலேருந்து ஒரு எக்ஸாம்பிள்ஸை பார்க்கலாம். இந்த லைனை பார்க்கலாம். अर्त्र नक्षत्र आकाश में काले काले बादलों की गुम्मट जिसमें देवदुम्बी का गंभीर घोष प्राची के निर्भरा होने से स्वयं स्वर्ण सूर्य जागने लगा. அப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறாங்க, அர்த்ரா நட்சத்திரம் அப்படின்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆகாஷில் காலே பாதல் வானத்தில் கருப்பான மேகங்கள் வந்து குமண்ட் அப்படின்னா அப்படியே குளுமி நிற்கிது. ஜிஸ்மே தேவதும்பின்னா அந்த இடத்துல முரசு அல்லது இடி அப்படின்ற சத்தத்தை சொல்லலாம். முரசு அல்லது இடி அந்த சவுண்டு. தேவதும்பி கா கம்பீர் கோஷ் அதோட கம்பீரமான அந்த சத்தம். பிராச்சீன் கே நிர்பரா பிராச்சீன் கிழக்கு திசையின் கோணேசே அந்த கிழக்கு திசையின் கார்னரில் ஸ்வர்ண புருஷ் அப்படியே கோல்டன் மாதிரி இருக்க ஒரு ஆண்மகன் புருஷ்
ஜாக்னே லகா எட்டி பார்த்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு கேட்டால் திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த மாதிரி இதில் வந்துட்டு சூரியன் வந்து கிழக்கு திசையில் அலுங்காமல் எட்டி பார்த்துச்சு அப்படின்னா, இப்போ இத்தனையும் சுற்றி வளைச்சு என்ன சொல்கிறாங்க, கடவுள் சிவபெருமான் வானத்தில் தோன்றினார். அதுதான் சிவபெருமான் வானத்தில் தோன்றினது தான் இப்படி சுற்றி 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 அவருக்கு கருமையான மேகத்துக்கு நடுவில் இடியுடன் கூடிய கிழக்கு திசையில் சூரியன் தகதகன்னு மின்னிக்கிட்டு வர்ற மாதிரி அப்படியே ஒரு எண்டில் இவர் கடவுள் தோன்றினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இப்படி சுற்றி வளைச்சு நமக்கு சொல்கிறாங்கன்ட்டு சொல்கிறாங்க. மெயினாக டைரெக்டாக சொல்லாமல் நமக்கு டேர்ன் பண்ணி சுற்றி வளைச்சி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அந்த காலத்துலலாம் இவ்வளவு இருந்துச்சு, இப்போ எல்லாம் டைரெக்டாக சொல்லக்கூடியதை சொல்லிட்டு போயிடுறாங்க அப்படின்னு. उद्देश्य एम उद्देश्य हिन्न कहानी दिशा हिन्न पतंग के समान होते हैं. उद्देश्य हिन्न ஒரு எய்ம் இல்லாத ஹின்னுனா இல்லாத ஒரு எய்ம் இல்லாத கதை வந்து திசாகின்னு பத்தங்கே சமான होते हैं. திசை தெரியாத ஒரு கைட்டு மாதிரி. கஹானி கா உத்தேசிய மனோரஞ்சன் கருணா மாத்திர நகி. ஒரு கதையோட எய்ம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுவதற்கு மட்டுமல்ல, வ ஜீவன் சம்பந்தித் தத்துவபி ஹமே தேத்திக. நம்ம வாழ்வதற்கு தேவையான அனைத்து நல்லது கெட்டதும் அந்த கதையில் இருக்குது. சுதார் உத்தேசிய ஒருத்தனை வந்து வாழ்க்கையை கரெக்ட் பண்ணக்கூடியது எய்ம் இருக்கணும். சித்தாந்த் பரிச்சய மத்தலப் இந்த கொள்கைக்காக இதை பண்ணுறேன் அப்படின்னு சித்தாந்த் இருக்கணும். வாஸ்தவிக் ஸ்திதி ரியாலிட்டி அந்த கண்டிஷன் உண்மையான நிலைமை என்ன. ஆதி उद्देश्य में किसी एक उद्देश्य की पूर्ति के लिए कहानी लिखी जाती है. இந்த 3-4 உத்தேசத்தில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து கஹானியை வந்து எழுத ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுன்னா சுதார கரெக்ஷன் பண்ணுறது, அப்புறம் வந்து சித்தாந்த் பிரின்சிபல் வச்சு எழுதுறது, அப்புறம் வந்து வாஸ்தவிக் ஸ்திதி நேச்சுரலாக இருக்கிறது மாதிரி. இதில் ஏதாச்சும் ஒன்று எடுத்து மெயினாக வச்சு கதை எழுதுவாங்க. கிசியை பூர்த்தி கேலியே கஹானி லிக்கி ஜாத்தி அப்படின்னு சொல்கிறாங்க. भाषा शैली मोलियों स्टाइलों कहानी की भाषा को सुबोध सरल संक्षिप्त और प्रभावमय होना चाहिए. கதை வந்து எப்பவும் எளிமையாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், அப்புறம் சுருக்கமாக இருக்கணும், தாக்கமாக இருக்கணும். நம்ம வந்து அது வந்து பாதிக்கிற மாதிரி, நமக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். பாஷா शैली முகாவரேதார் होना चाहिए. ஏடிஎம் முகாவரேதார்னா ஏடிஎம் அந்த இதெல்லாம் இருக்கணும். பாஷா மத்தல ப்ராவெர்ப்ஸ் வெப்ஸ் இதெல்லாம் இருக்கலாம், அல்லாட்டி நம்ம என்ன சொல்லுவோம் பழமொழிகள்னு கூட சொல்லலாம். பாஷா சைலிகா மத்லப் ஹே. பாஷா சைலியோட மத்லப் அது அப்படின்னா என்னன்னு கேட்டால் கஹானிக்கா பிரஸ்துத்திகரன். கஹானிக்கா பிரஸ்துத்திகரன்னா ப்ரெசன்டேஷன். பாஷா சைலியோட மெயினாக ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணுன்னா ப்ரெசன்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரெசன்டேஷன் ரொம்ப எளிமையாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும், சரளாக இருக்கணும், அட்ராக்ஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சைலிக்கே பிரகார். சைலிலையும் இத்தனை டைப் இருக்குது அப்படின்ட்டு. சைலி 5 பிரகார்க்கே ஹே. அதாவது யதா வர்ணாத்தமக் பாத்ராத்தமக் டைரி ஆத்மகதாமக் மிஸ்ரித். இப்படி நிறையா 5 டைப்பில் சொல்லலாம். नंबर 1 वर्णात्मक शैली. इस शैली में कहानीकार स्वयं कहानी सुनाता है. वर्णात्मல இந்த கதை செயலியுமே கஹானிக்கார் ஸ்டோரி எழுதுகிறவர் தானாக வந்து கதையை சொல்லிடுவார். स्वयं कहानी सुनाता है. पात्रात्मक शैली. इस शैली में कुछ पात्रों द्वारा कहानी सुनाई जाती है. ஒரு கேரக்டர் வழியாக கதையை நமக்கு சொல்லுவாங்க. डायरी शैली. इस शैली में किसी पात्र की डायरी से कथानक प्रस्तुत किया जाता है. ஒரு டைரி வழியாக ஏதாச்சும் ஒரு கேரக்டரை சொல்லுவாங்க. आत्म कथानक शैली. इस शैली में एक या अनेक पात्र अपनी कहानी खुद सुनाते हैं. ஒன்று அல்லது அதுக்கு மேற்பட்ட பாத்திரங்கள் அந்தந்த கதையை அவங்கவுங்களே சொல்லுவாங்க அப்படின்னு. மிஸ்ரித் शैली. इस शैली में कई शैलियों का मिश्रण होता है. நிறைய செயலி வந்துட்டு ஒன்றா இருக்கும். செயலினா ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ப்ரெசன்டேஷன். இதில் வந்து நிறைய ப்ரெசன்டேஷன் வந்து மிக்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்க.